ஏற்றி இறக்கி இருகாலை பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. நாளொன்றுக்கு நலமான சுவாசம் 21,600 தான் எழுந்திருக்கும். அதாவது வந்து ஒரு நாளைக்கு 21,000 சுவாசம் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க, எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, 21,000 சுவாசம். நீங்க பாருங்க, இந்த ஆமையும் முதலையும் வந்து நீண்ட நாள் உயிரோட 300 வருஷம்லாம் வாழ. ஆமா ஆமா இல்லையா? இந்த 300 வருஷம் எப்படி வாழுது அப்படின்னாக்கா, மூச்சை அடக்கணும். அந்த அந்த கால்களை வந்து அதுதான் வந்து சாகா கால் அப்படின்றத நுரையீரல சின்ன பை மாதிரி அமைப்புகள் இருக்கும், ஓகேவா? அதெல்லாம் சளி போய் வந்து படிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல தான் வந்து காற்று பரிமாற்றம் நடக்குது. அந்த காற்று அந்த அந்த இடத்துல சளி போய் படிஞ்சிருச்சுன்னா வந்து எப்படி காற்று பரிமாற்றம் நடக்காது? Nirmati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. Nirmati Property Management. Contact 7667008999. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். மிக்க மகிழ்ச்சி. மூச்சு பயிற்சி அப்படிங்கிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட பேச விருப்பப்படுறேன் சார். என்ன அப்படின்னா, ஏன்னா மூச்சு அப்படிங்கிறதே வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே இழுத்து வெளியே விடுறது வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து உள்ள நடைமுறைகளை வச்சுருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அடிப்படையில் மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது சித்த மருத்துவம் எப்படி பார்க்குது, அதன் மூலமாக நோய்களே எதிர்க்கக்கூடிய வல்லமை இருக்குன்றாங்க. அதோடைய பின்னணி என்ன? ஆக்சுவலாக சித்தர்கள் வந்து இந்த மூச்சு பயிற்சியை வந்து உடலை அழியாமல் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு ஒரு கலையாக தான் வந்து பார்த்தாங்க. உடலை அழியாமல் வச்சுக்கிறது, ஆமாம், என்றும் இளமையாக இருக்கிறதுக்கான ஒரு கலையாக தான் வந்து பார்த்தாங்க. அதான் வந்து திருமந்திரத்தில் வந்து திருமூலர் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, ஏற்றி இறக்கி இருகாலை பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அதாவது வந்து நீ நீண்ட நாள் உயிரோட வாழணும் அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சியை கூற்றை உதைக்கும்னா அது யமனையே உதைக்கிறது, கூற்றை உதைக்கும் குறியதுவாகுமே. அதாவது வந்து அகத்தியர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அதாவது வந்து பாரப்பா கற்பம் என்ன வெகு தூரம் அலைய வேண்டாம், காடுகளில் கண் முகடுகளில் திரிய வேண்டாம், சர்ப்பமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையில் ஏறி நிஜமான கருநெல்லி சாற்றை காணு அப்படின்றத சொல்றாரு. அதாவது வந்து சாகாத கால் அப்படின்னாக்க, கால் அப்படின்னாக்க வந்து காற்றை குறிக்கக்கூடியது. அதான் வந்து திருமூலரும் அதான் ஏற்றி கால் தான், சரிங்களா? கால்னா நம்ம சுவாசிக்கிற காற்றை குறிக்கிறது. இந்த இடத்துல வந்து குறிப்பாக ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கலாம். சாகாத கால் அப்படின்னாக்க சாகாத கால் கண்டு, ஓகே, சாகாத காற்றை கண்டா, அதான் சாகாத, அதாவது வந்து நம்ம உடம்புக்குள்ளார ஆக்சிஜன் போய் உள்ள எரிச்சு அதுலேருந்து தான் வந்து நமக்கு சக்தியை கொடுக்குது, ஓகேவா? சாகாத கால்னா அன்பர்ன்டு ஆக்சிஜன். இப்போ நம்ம சிம்பிளாக சொல்லணும்னாக்க ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஆன்டி ஆக்சிடென்ட்றதோட கலை வந்து நம்ம இப்போ தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றதை நம்ம சொல்கிறோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு வந்து அந்த இது வார்த்தை பாருங்க, சாகாத கால், சாகாத கால் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மூச்சு பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இன்னொரு இடத்துல வந்து யூகிமின்னு சொல்கிறாரு, அதான் வந்து நாளொன்றுக்கு நலமான சுவாசம் 21,600 தான் எழுந்திருக்கும். அதாவது வந்து ஒரு நாளைக்கு 21,000 சுவாசம் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க, எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, 21,000 சுவாசம். இந்த 21,000 சுவாசம் அப்படின்றத அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னாக்க, அதை நீங்க கணக்கு போட்டீங்கன்னாக்க அந்த 21,000 ஒரு மணி நேரத்துக்கு 24 ஹவர்ஸ்க்கு 21,000 சொல்றாங்க. ஆமா, ஓகே, 24 ஹவர்ஸ்க்கு. அதை நீங்க ஒரு நிமிஷத்துக்காக கணக்கு போட்டீங்க அப்படின்னாக்கா 15 கிட்டத்தட்ட வரும், 15 சுவாசம் வரும். ஆமா, இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட்டுன்றது வந்து நம்ம கணக்கு போடுவோம். ஒரு மாடர்ன் சயின்ஸ்ல ஒரு வாட்டி மூச்சை இழுத்து வெளியே விடுதல் ஒரு ஒரு மூச்சு, அதை ஒரு நிமிஷத்துக்கு வந்து இப்போ சராசரியாக நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கணக்கு போடுவோம்னா 16லேருந்து 18 அப்படின்றத கணக்கு போடுவாங்க. யூகிமினு சித்தர் வந்து அந்த காலத்தில் வந்து அவருக்கு மென்ஷன் பண்ணுறது எவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னாக்க, ஒரு நிமிஷத்துக்கு அதில் வந்து 21,000 நம்ம 21,600 பிரித்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 15 சுவாசம் வரும். கிட்டத்தட்ட 10,000 சரிங்களா? அது மட்டும் இல்லை, அதில்
14,400 குறித்த மூலாதாரத்தில் ஒடுங்கும் அப்படின்றாரு. அதான் வந்து என்ன அப்படின்னா அந்த 21,000 சுவாசம் நம்ம எடுத்தாலும் அதில் 14,400 சுவாசம் தான் அது சேர வேண்டிய இடத்துல போய் சேருது அப்படின்றாரு. மீதி 7,200 சுவாசம் பாழாய் போகுது அப்படின்றத வந்து யூகிமணி சித்தர் நம்ம சொல்றாரு. இந்த கணக்கு வந்து அவர் எப்படி வராரு அப்படின்றாரு அப்படின்னா, அதான் வந்து நம்ம நார்மலா சுவாசிக்கிறது வந்து ஷாலோ பிரீத். ஷாலோ தமிழ் என்ன சார்? ஷாலோ பிரீத்னா மேம்போக்கான மூச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஃபோர்ஸ்ஃபுல் பிரீத் கிடையாது. நம்ம நார்மலா சுவாசம் நம்ம எப்படி எப்பவுமே எடுக்க மாட்டோம், சும்மா நார்மலா எடுத்துருவோம். ஸோ நம்மளோட லங்கோட இது ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்குன்னாக்க இங்கேருந்து இது வரையும் இருக்கு, அடி பாட்டம் ஆஃப் த லங் இது வரையும் அந்த லங் வரும். இப்போ நாம் இழுக்கிற நார்மல் சுவாசமானது ஒரு மேம்போக்கான சுவாசம் இருக்கிறதுனால அடி லங்ஸ் வரையும் அடி நுரையீரல் வரையும் அது சென்று அடையாது. இது மேலோட்டமாக இது வரையுமே நிற்கும். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் இல்லை. அதான் ஷாலோ பிரீத். அதுதான் ஷாலோ பிரீத் அப்படின்றோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த அடிப்பகுதியான லங்ஸ் எப்போதும் அந்த ஆக்சிஜன் பரிமாற்றத்தில் அதிகமாக பங்கு பெறாது, சுருங்கே விரியாது. ஆமாம், அது அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆல்வேலை சாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூச்சு மாற்றம் நடக்கிற அந்த பை வந்து கன்ஸ்ட்ரிக்டர் சுருக்குன மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த பகுதியும் நம்ம ரெஸ்பிரேஷனில் வந்து எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து இந்த மூச்சு பயிற்சியை வந்து நம்ம சித்தர்கள் வந்து இது பண்ணாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாட்டம் அந்த அடிப்பகுதி நுரையீரலுக்கு காற்று சென்று அடைவதற்காக தான் இந்த மூச்சு பயிற்சி இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ ஃபோர்ஸாக நம்ம நுரையீரல் விரியுது ஃபுல்லாக. ஆமாம், அதிகமான அழுத்தத்தில் வந்து நம்ம காற்றை உள்ள எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடிப்பகுதியான நுரையீரல் வரையும் காற்று சேரும். அந்த மூச்சு பயிற்சியோட முக்கியமான 3 பகுதி என்ன அப்படின்னாக்கா பூரகம், கும்பகம், ரேசகம். பூரகம்னா அந்த உள் இழுத்தல், கும்பகம்னா கும்பித்து வைத்தல், அதான் வந்து அடக்குதல், பிடிச்சி வைக்கிறது. ஆமாம், ரேசகம்னா வெளியேற்றுதல். ஓகேவா? அப்போ உள்ள இழுத்து அப்போ ஹோல்டு பண்ணுறோம். ஹோல்டு பண்ணும்போது அந்த ப்ரெஷரில் அடிப்பகுதியில் இருக்கிற அந்த லங்ஸு கூட வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும், ரெஸ்பிரேஷனில் வந்து பங்கு பெறும். அப்போ அந்த நுரையீரலோட சுவாசிக்கும் திறன் வந்து அதிகமாகும். அதனால தான் இந்த மூச்சு பயிற்சியை வந்து நம்ம வந்து சித்தர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மூச்சை அடக்கி மூச்சை இழுத்து நுரையீரல் சுவாசத்தோட இதை பெருக்கி அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்தப்பட்ட சுவாசமாக மாற்றி நமக்கு அந்த அதாவது வந்து அந்த காற்று ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி, ஆமாம், ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி நம்ம உடம்பை பயிற்சி பண்ணி கொண்டு வரும்போது அது நீண்ட நாள் உயிரோட இருக்க வைக்கும் அப்படின்றது தான் சித்தர்களோட. அதான் கேட்க வந்தேன். ஆக்சுவலி இந்த சிஸ்டம்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய மெத்தடாலஜி எங்கே வந்து நீண்ட நாள் வாழ்வதற்கான வழிவகையை நோக்கி நகர்த்துன்னு நினைக்கிறீங்க? இதனால வந்து நோய் வராதா, பிரச்சனை வராதா? இல்லை, அதாவது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செல் மெட்டபாலிசத்தில் நமக்கு எந்த இடத்துல வந்து அந்த செல்லில் வந்து எனர்ஜி உருவாகுது அப்படின்னாக்க மைட்டோகாண்ட்ரியம் அப்படின்ற பகுதியில் தான் வந்து அந்த நமக்கு வந்து உடல்களின் சக்தி சொல்லுவாங்க. ஆமாம், ஏடிபி சிந்தசிஸ் இது எல்லாமே. இந்த பகுதியில் எதெல்லாம் வந்து அந்த எனர்ஜி உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்க காற்றும் ஆக்சிஜனும் சேர்ந்தாரும் அந்த அந்த மைட்டோகாண்ட்ரியத்தில் எனர்ஜி உற்பத்தி ஆகிறதுக்கு இது ரொம்ப தேவை. சரிங்களா? இந்த மாதிரி உருவாகும் போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகுது அப்படின்றாங்க. அதாவது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாவே அதுக்கான இது வரும். அதாவது வந்து நம்ம செல்கள் வந்து தொடர்ந்து அந்த ப்ராசஸில் ஈடுபடுறதுனால ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸ்ன்னு வந்து உருவாகும். ஓகேவா? அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னாக்கா இந்த சைக்கிள் நடக்கும்போது சில டைமில் வந்து அந்த எலக்ட்ரான் செயின் வந்து ஒன்று ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து உருவாகும். ஒரு ஆட்டம்லேருந்து இருக்கிற எலக்ட்ரான் வந்து அது எஸ்கேப் ஆகி போயிடும். சரிங்களா? அந்த எஸ்கேப் ஆகி போகிறதுனால இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸாக வந்து மாறிடும். அப்படி மாறும்போது அங்கே இருக்கிற செல்களுக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் செல்களின் ஆயுள் காலம் வந்து சீக்கிரமாக முடியுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அதிகப்படியான சர்க்கரை அளவும் குளுக்கோஸ் மாலிகுலும் அதிகப்படியான அந்த இது ஆக்சிஜன் வினை புரிதலும் நடக்கிறதுனால தான்
இதுதான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இதனால் அப்போ இதை வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சுதா அப்படின்னாக்க, கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சுன்னா அந்த செல்களோட ஆயுட்காலம் அதிகமாகும். அதனால நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம் வந்து இதாகும். இதை வந்து சித்தர்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. சித்தர்கள் வந்து இதை வந்து தமிழர்கள் வந்து ஆமைகளையும் கடல் வாழ் உயிரினங்களை வந்து பயன்படுத்துறத வந்து நம்ம வழிகாட்டியாவே மேப்புக்காகவே ஆமைகளை பயன்படுத்துறாங்க தமிழர்கள். ஆமாம், நீங்கள் பாருங்கள், இந்த ஆமையும் முதலையும் வந்து நீண்ட நாள் உயிரோட 300 வருஷம்லாம் வாழ. ஆமாம் ஆமாம் இல்லையா? இந்த 300 வருஷம் எப்படி வாழுது அப்படின்னாக்கா, ஆமைகளுக்கும் முதலைகளுக்கும் நுரையீரல் உண்டு. சரிங்களா? இது தண்ணி கடிகளை போய் சுவாசிக்காது, போய் மூச்சு அடைக்க தான் வந்து போய் வந்து உட்காரு. ஓகேவா? அப்போது இந்த தண்ணி இதை வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இது போய் வந்து தண்ணி கடையில் தண்ணியில் சுவாசிக்கிறது இல்லை, இது மூச்சு அடக்கி வச்சுக்குது. இந்த மூச்சை அடக்கிறதுனால இது வந்து நீண்ட நாள் உயிரோடு வாழுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க சித்தர்கள். என்ன சார் சொல்கிறீங்க? ஓகேவா? ஸோ அப்போ மூச்சை அடக்கணும். அந்த கால்களை வந்து அதுதான் வந்து சாகா கால் அப்படின்றத கொண்டு வர. அதான் வந்து சித்தர்களில் வந்து நீ பெரிய ஆசான்றது யாருன்றதை வந்து அறியணும் அப்படின்னா, சாகா கால் வேகா தலை விரைந்து கேளு அப்படின்றது வந்து அகத்தியர் சொல்லுவார். இதை எவன் விரித்து உரைக்கிறானே அவன் தான் ஆசான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து பார்க்குறாங்க, நீண்ட நாள் உயிரோட வாழுது, இது தண்ணிக்குள்ளார போய் சுவாசிக்கிறதில்ல, மூச்சு அடக்குது. அப்போ மூச்சு அடக்கிறதுனால வந்து என்ன ஆகுது? அப்போ நீண்ட நாள் உயிரோட வாழும். அப்போது நாம் அந்த மூச்சு பயிற்சியை வந்து ரெகுலராக பயன்படுத்தும் போது நம்ம செல்லு லெவலில் நடக்கிற இந்த இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அதை நீண்ட நாள் உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு பேசிக்கான வந்து இதாக சித்தர்கள் வந்து அதனால தான் இந்த மூச்சு அடக்கலை எல்லா சித்தர்களும் ரொம்ப முக்கியமாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கான பயிற்சி முறைகளை வந்து கொண்டு வராங்க. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எப்படி அவங்களுடைய அறிவு எப்படி வந்து சூழலில் சார சிந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற சொன்னீங்க. இதில் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. மூச்சு சார்ந்த நோய்கள் சில பேர் இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்துமான்னு சொல்கிறாங்க. நல்லா அவங்களால மூச்சு விட முடியாத சூழல் இருக்கும். அவங்களாலலாம் இந்த மூச்சு பயிற்சி பண்ண முடியுமா? அல்லது மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நோய்களை தவிர்த்து கொள்ள முடியுமா? இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக முடியும். அதாவது வந்து என்ன அப்படின்னாக்க, நமக்கு நான் சொல்லியிருந்தேன், நம்ம சுவாசிக்கிறது மேம்போக்கான சுவாசம், அது முழு லங்ஸையும் போய் சென்று அடையிறதில்ல அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். வீசிங் எப்படி வருவாகுதுன்னா, இந்த மூச்சு குழாய் வந்து சுருக்கம் அடையுது. ஓகே, மூச்சு குழாய். ஆமாம், இந்த அந்த பிராங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சு குழாயை சுருக்கம் அடையும். அதில் உள்ள ஒரு லேயர் மாதிரி வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும், மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். சில டைமில் இந்த மாதிரி வரலாம். அல்லது இன்ஃபெக்ஷன்னால நெஞ்சில் சளி ஃபுல்லாக சளி கோத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் காற்று வந்து பற்றாக்குறை வந்து இருக்கும். சில டைமில் இந்த நுரையீரலில் சின்ன பை மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஓகேவா? அதில் சளி போய் வந்து படிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல தான் வந்து காற்று பரிமாற்றம் நடக்குது. அந்த அந்த இடத்துல சளி போய் படிஞ்சிருச்சுன்னா வந்து எப்படி காற்று பரிமாற்றம் நடக்காது இல்லையா? அப்போ அந்த மியூக்கஸ் வந்து இருக்கும். ஸோ கிரானிக் வீசிங் இருக்கிறவங்களுக்கு, அந்த ஆஸ்துமா மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மூச்சு குழாய் வந்து சுருக்கம் அடைஞ்சிருக்கும். அந்த சளிகள் அந்த பைகளில் வந்து ஒழுங்காக பரிமாற்றம் வந்து நடக்காது. ஸோ அப்போது நீங்கள் அந்த பிராங்கஸை வந்து விரிக்கணும். ப்ளஸ் வந்து ஃபீல்ட் ஆஃப், அதாவது வந்து நுரையீரலில் சுவாசிக்கிற திறனை வந்து அதிகப்படுத்தும் போது இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க. ஸோ அப்போ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சுவாசிக்கும் திறன் வந்து நுரையீரலுக்கு அதிகமாகும். வீசிங் இருக்கிறவங்க முயற்சி பயிற்சி பண்ண. ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. ஸோ அப்போ தான் அங்கே உள் மருந்தாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஒன்று அந்த சளியை கரைஞ்சி போகிறதுக்கான உள்ள மருந்துகளை கொடுக்குறோம். இல்லை அப்படின்னாக்கா அந்த கிருமி தொற்று இருந்துச்சுன்னா அந்த கிருமி தொற்றை மருந்துகளை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மூச்சு பாதையில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படுது. ஓகே. அப்போ இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் பண்ண வேண்டியது. இது வந்து இயல்பாகவே நம்ம பண்ணணுமா, இல்லை இதுக்கு ஏதாவது பிரத்யேகமான முறைகளை கற்றுக்கணுமா சார்? இது ஒரு முறை இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. அதாவது வந்து 8 மாத்திரை அளவு உள்ளே இழுக்கணும், 16 மாத்திரை அளவு அடக்கணும், 8 மாத்திரை அளவு இது பண்ணணும். சரிங்களா? இது ஒரு முறை. அதுக்கடுத்தது வந்து இதுவே 16 மாத்திரை அளவு உள்ளே இழுத்து 32 மாத்திரை அளவு அடக்கி
மறுபடியும் 32 மாத்திரை அளவு ஓகே வெளியிடணும். ஸோ இந்த மாதிரியான சில முறைகள் வந்து எப்போதும் ஒரு பயிற்சி அப்படின்னா அதுக்கான ஒரு 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 புரிதல் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும். ஆனால் இப்போ நிறைய சாதாரண பொதுமக்களுக்கே வந்து அந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணுன்றது ஓரளவு விழிப்புணர்வு இருக்குது. அதை முறைப்படி கற்றுக்கிட்டு பண்ணாங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமாக நீண்ட நாள் வாழணும்னு நினைக்கிற எல்லாரும் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா மூச்சு பயிற்சி மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்குது. பல விதமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி.